வெல்கம் டு இன் மைண்ட் அகாடமி. இன்னைக்கு வந்து சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் மாடல் பத்தி பார்க்கலாம். ஆல் HTML எலமெண்ட்ஸ் கேன் பி கன்சிடர்ட் as பாக்ஸஸ். இந்த பாக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேஜில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து அது ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் இஸ் எசென்ஷியலி a box that wraps around every HTML element. ஸோ நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸை சுற்றியுமே வந்து அது என்ன பண்ணணும்னாக்கா ஒரு பாக்ஸாகவே கன்சிடர் பண்ணும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், பேடிங், பார்டர்ஸ், அவுட்லைன் அண்ட் மார்ஜின்ஸ். நம்ம பாக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் கான்டெக்ஸ்ட் இருக்கும், பேடிங் இருக்கும், பார்டர்ஸ் இருக்கும், அவுட்லைன் இருக்கும் அண்ட் மார்ஜின்ஸ் இருக்கும். கண்டென்ட், பார்டர் அண்ட் அவுட்லைன் ஆர் விசிபிள் என்டிட்டி. இப்போ கண்டென்ட்டையும் பார்டர் அண்ட் அவுட்லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி பேடிங் அண்ட் மார்ஜின் ஆர் இன்விசிபிள் என்டிட்டி. பேடிங்கும் மார்ஜினும் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து டயக்ராமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு வெளியில் வந்து மார்ஜின் இருக்கும், தென் அதுக்கப்புறம் அவுட்லைன் இருக்கும், அவுட்லைனுக்குள்ளார பார்டர் இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்து பேடிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் இருக்கும். சிஎஸ்எஸ் மார்ஜினில் வந்து நம்ம மார்ஜினுடைய டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஎஸ்எஸ் பேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேடிங்கில் டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட்னு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அவுட்லைனை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் ஸ்டைல், அவுட்லைன் கலர், அவுட்லைன் வித் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பார்டரை பொறுத்த வரைக்கும் பார்டரில் ரேடியஸ் இருக்குது, வித் இருக்குது, ஸ்டைல் இருக்குது, கலர் இருக்குது, டாப் இருக்குது, பாட்டம் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்ம இதில் வந்துட்டு சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். அதே மாதிரி சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம HTML டேக் கொடுக்கலாம். HTML ஃபைலில் ஹெட் டேக், ஹெட்டுக்குள்ளார டைட்டில், டைட்டிலில் சிஎஸ்எஸ் பாக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஃபைல் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் டேக் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் டாட் சிஎஸ்எஸ், தென் பாடி டேக்கில் h1, இதில் வந்து வெல்கம் டு இன் மைண்ட் அகாடமி. இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ல போயிட்டு h1ல நம்மளுடைய கலர் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் நம்ம 100 ரன் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலில் ரன் பண்ணியிருக்கோம், அதனால நமக்கு இந்த மாதிரி காமிக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய HTML ஃபைலில் வச்சுட்டு நம்ம இப்போ ரன் பண்ணலாம். நமக்கு வெல்கம் டு இன் மைண்ட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டென்ட் வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி ஒரு டம்மி பேராகிராஃப் ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த லாரம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா இது ஒரு டம்மி பேராகிராஃப் நமக்காக கொடுக்கும். இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டம்மி பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த பேராகிராஃப்க்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பாக்ஸ் மாடல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஃபைலில் போயிட்டு பேராகிராஃபில் மார்ஜின் டாப் 100 பிக்சல், மார்ஜின் பாட்டம் 100 பிக்சல், மார்ஜின் லெஃப்ட் 100 பிக்சல், மார்ஜின் ரைட் 100 பிக்சல். அடுத்தது நமக்கு நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ஜின் வந்து அலைன் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேடிங்கும் மார்ஜினும் வந்து இன்விசிபிள் என்டிட்டி, அதனால நம்மளால மார்ஜின் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் மார்ஜின் வந்து செட் ஆயிருக்கு.
அடுத்தது வந்து பேடிங். இந்த பேடிங்கில் டாப்பு 100 பிக்சல், பேடிங் பாட்டம் 100 பிக்சல், பேடிங் லெஃப்ட் 100 பிக்சல், பேடிங் ரைட் 100 பிக்சல். இப்போ நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேடிங் அப்ளை ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேடிங்கும் மார்ஜினும் நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து இன்விசிபிள் என்டிட்டி. இப்போ நம்ம அடுத்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன். ஸோ அவுட்லைனுடைய ஸ்டைல் கொடுக்கலாம். அவுட்லைன் ஸ்டைல். இதில் நம்ம வந்து கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் பார்டர், அவுட்லைன் கலர் கொடுத்துக்கலாம். இந்த கலரில் வந்து ப்ளூ அண்ட் அவுட்லைன் ஸ்டைலில் வந்து நம்ம டாட்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்லைன் வித். அந்த அவுட்லைன் வித்தில் வந்து நம்ம ஒரு 100 பிக்சல் போட்டுக்கலாம். இதோட அவுட்புட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த அவுட்லைனுடைய வித் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்ததுனால இது இவ்வளோ பெருசாக காமிக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், 100 பிக்சல்ன்றதை நம்ம 10 பிக்சலாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு நம்முடைய அவுட்லைன் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சிஎஸ்ஓடைய அவுட்லைன். ஸோ அவுட்லைன் அப்படின்றது வந்து நமக்கு விசிபிள் என்டிட்டி தான். அதனால நம்மளால் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பார்டர் கொடுக்கலாம். ஸோ பார்டரில் ரேடியஸ் இருக்கு. ஸோ ரேடியஸ் வந்து நம்ம 100 பிக்சல் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்டர் வித். பார்டர் வித் வந்து நம்ம 100 பிக்சல். பார்டர் ஸ்டைல் சாலிட் அப்படின்னு கொடுக்கலாம். பார்டர் கலர் நம்ம அக்வா கலர் கொடுக்கலாம். பார்டர் டாப் 100 பிக்சல். பார்டர் பாட்டம் 100 பிக்சல். பார்டர் லெஃப்ட் 100 பிக்சல். பார்டர் ரைட் 100 பிக்சல். இது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பார்டரும் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த நம்மளுடைய அந்த ரேடியஸும் வந்து நமக்கு அங்கே ப்ளே ஆயிருக்கு. தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.